கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த ஆராதனையில் ஸ்பெஷலாக எப்பயும் போல் ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி ஆராதனைக்குள்ளே கடந்து செல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாருங்களாம். அந்த ராஜாவுக்கு 3 பசங்க. அந்த 3 பசங்களில் அவர் வயது முதிர்ந்த வயது ஆயிடுச்சுன்றதுனால அடுத்து ஒரு ராஜாவை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது மூத்த பையனுக்கு அந்த ஒரு இதை தராமல் புத்தியுள்ள பையனுக்கு அந்த வாய்ப்பை தரலான்னு சொல்லி 3 பேருக்கு ஒரு காம்படிஷன் வைக்கிறாரு. என்னென்னா ஒரு 3 ரூமு கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு ரூமில் இது ஃபுல்லாக நிரம்பத்தக்கதான ஏதாவது ஒரு பொருளை வைங்க, யார் சிறந்த பொருளை வைக்கிறீங்களோ அவங்கள அடுத்த ராஜாவாக நான் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1 டே டைம் கொடுக்குறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமாக போகிறாரு. முதல்ல ஒரு தம்பிக்கு ரூமுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வைக்கோலாக இருக்குது, ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. அந்த ரூமில் எங்கேயுமே இடைவெளியே இல்லை. பார்த்துறாரு. நெக்ஸ்ட்டு ஒரு ரூம் போகிறாரு. அது ஃபுல்லாக தங்கமாக இருக்குது. உடனே கூட வந்த தளபதிங்க எல்லாம் சொல்கிறாங்க, இவர் தான் சிறந்தவர், ஏன்னா ஃபுல்லாக தங்கத்தை சேமிக்கத்தக்கதான ஒரு பொருளாதாரத்துக்கு கரெக்டான ஒரு ராஜான்னு சொல்கிறாங்க. சரி, இன்னும் ஒருத்தர் இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பையனுடைய அந்த இதுக்கு போனால் ரூம்குள்ளே ஒன்றுமே இல்லை, ஒரே இருட்டாக தான் இருக்குது. பார்த்தோன்னே ஷாக்கு. ஏன்பா 2 பேர் பொறுப்பாக இவ்வளோ வேலையை செஞ்சுருக்காங்க, ஆனால் நீ மட்டும் எதுவுமே செய்யவே இல்லையேன்னு சொன்னோன்னே உடனே அந்த தம்பி என்ன பண்ணாங்களாம், ஒரு விளக்கு எடுத்துகிட்டு வந்து அதில் வெளிச்சத்தை கொளுத்தி வச்சுன்னா அந்த ரூம் ஃபுல்லாக வெளிச்சம் வந்துச்சான். உடனே என்ன சொன்னாரா, நம்ம இருளடைஞ்சிருக்க நம்ம மக்களுக்கு நான் ஒளியாக இருப்பேன்ப்பா அப்படின்னு சொன்னனே. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிச்சான், ஒளி தான் ரொம்ப மெயினில் மக்களுக்கு அப்படின்னு. இதே போல் வேதத்தில் கூட பெலிஸ்தர்கிட்டையும் சவுல்கிட்டையும் நெருக்கடியில் மாட்டியிருந்த அநேகரை இஸ்ரவேலின் விளக்காக இருந்து நம்மளுடைய தாவீது அவங்களுக்கு காப்பாற்றி அவங்கள வழி நடத்தியிருப்பார். சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது. ஸோ நாமளும் உலகத்திற்கு ஒளியாக